நம்ம மல்லி இருந்துட்டு அவ்ளோ தூரம் வந்து போயிட்டு, இந்த தீபிகா போலீஸ் கிட்ட வந்து நெறைய தடவ வந்து சொல்லிட்டாங்க. இந்த மாரி வந்து நீங்க செய்யறது தப்பு. நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்கிறது தப்பு. உண்மையிலேயே வந்து நீங்க நெனைக்கிற மாரி நான் குற்றவாளி கிடையாது. அதே மாதிரி அந்த பையன அடிச்சு விசாரிக்கும்போது, அந்த பையன் இருந்துட்டு இந்த மாரி நான் தான் வந்து அந்த கத்திய வந்து வாங்குனேன் அப்படிங்கிற மாரி ஒத்துக்கிட்டான். அதே மாரி அது வாங்கிட்டு வர சொன்னது யாரு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, அவன் வந்து சுடர தான் வந்து சொல்றான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, இப்போ இந்த அதாவது தீபிகா போலீஸ் இருந்துட்டு, உண்மையிலேயே நம்ம மல்லி சொல்றது எல்லாமே பொய்யி. அதுவும் இல்லாம மல்லிய கேலியும், கிண்டலும் பண்ணது மட்டும் இல்லாம, கடைசில போலீஸ் ஸ்டேஷன விட்டு வந்து கழுத்த புடிச்சு வெளிய தள்ளுனாங்க அப்படிங்கிறத வந்து எல்லாருமே பார்த்தோம். உண்மையிலேயே இந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யாராலயுமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு மோசமான ஒரு சம்பவம் தான் நடக்க ஆரம்பிச்சுருச்சு. அதுவும் இல்லாம இப்ப அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திரு திரு திருன்னு வந்து முழிக்க போறாங்க. அதுவும் இல்லாம இப்போ நம்ம மல்லிக்கும், விஜய்க்கும் ஒண்ணுமே புரியல. விஜய் வந்து இங்க வந்திருந்தாரு அப்படின்னா கூட, உண்மையிலேயே சில நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும். ஏன்னா, நம்ம விஜய் வந்து இல்லாததுனால தான் இந்த தீபிகா போலீஸ் இருந்துட்டு, மல்லிய வந்து அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி ஏன் கழுத்த புடிச்சே வெளிய தள்ளி விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இவ்வளோ நாள் சாதுவா இருந்த மல்லி, கடைசில இப்படி பொங்கி எழுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாதிரி உண்மையிலேயே இந்த தீபிகா மேடம் வந்து எதுக்காக இப்படி பண்றாங்க? எதுக்காக வந்து நம்மள வேற மாரி ட்ரீட் பண்றாங்க? அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாம வந்து நம்ம மல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப தான் அந்த உண்மை எல்லாமே தெரிய வருது. அந்த உண்மை தெரிஞ்ச கையோட உண்மையான குற்றவாளி யாரு? அப்படிங்கிற ஒண்ணையும் வந்து இந்த தீபிகா போலீஸ்க்கு வந்து புரிய வைக்க போறாங்க. அதாவது நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். அந்த பையன் வந்து இந்த ராஜேஸ்வரிக்கு தான் வந்து அந்த கத்திய வாங்கி குடுத்தது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ஆதாரங்களோட வந்து காட்டப் போறான். உண்மையிலேயே அதாவது நம்ம மல்லி வந்து காட்டப் போறாங்க. இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா ராஜேஸ்வரியும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ராஜேஸ்வரி தான் இது எல்லாத்தையுமே பண்ணது அப்படிங்கிற மாரி அவன் சொல்லுவான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, தீபிகா போலீஸும் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் தான். கண்டிப்பா வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து இப்படி மாட்டிக்குவா அப்படின்ற எதிர்பார்க்கல. ஏன்னா இவ எல்லாமே பிளான் பண்ணா, இவ தான் எல்லாமே பண்ணா. ஆனா உண்மையிலேயே சுடர கொலை பண்ணது யார் அப்படிங்கிற ஒரு பெரிய புதிர் வந்து இருந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம மல்லி இருந்துட்டு அந்த பையன அடிச்சு விசாரிச்சு கடைசியில இந்த ராஜேஸ்வரிய கொண்டு வந்து இந்த தீபிகா போலீஸ் முன்னாடி வந்து நிறுத்துறாங்க. கண்டிப்பா தீபிகா போலீஸ்க்கு இங்க தான் மிகப்பெரிய ஷாக்கே ஆகப்போகுது. ஏன்னா மல்லி அவ்ளோ சொன்னாங்க. அந்த ஒரு விஷயத்த எதையுமே அவங்க கேட்காததுனால, இப்ப என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம தீபன் அதாவது தீபிகா போலீஸோட ஹஸ்பண்ட் நம்ம வக்கீல் இருக்காரு இல்லையா? அவர் இருந்துகிட்டு அதாவது அவர்கிட்ட வந்து சொல்றாங்க, "இந்த தீபிகாவ வந்து எதுக்காக இப்படி பண்றாங்கன்னே தெரியல. அதுவும் இல்லாம இந்த மாரி வந்து நாங்க கண்டுபிடிச்சத சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக போம்போது, அவங்க இப்படி கழுத்த புடிச்சு வெளிய தள்ளிட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. உண்மையிலேயே வந்து தீபிகா போலீஸ் அந்த இன்ஸ்பெக்டர் மனசுல உண்மையிலேயே என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியாம தான் இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப நான் எல்லா உண்மையுமே சொல்றேன். எதுக்காக வந்து மல்லி மேல அவங்க கோவமா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன நான் சொல்றேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ அவங்களோட தம்பி கதைய அதாவது இந்த தீபிகாவோட தம்பி கதைய வந்து எடுத்து விட ஆரம்பிச்சுறாங்க. அதாவது நம்ம மல்லிக்கு அவன முன்னாடியே தெரியும். அதே மாதிரி இவுங்க வந்து தீபிகா வந்து அவங்க தம்பி அதாவது அவங்களோட அக்கா தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாது. அதே மாதிரி அவங்க தம்பி வந்து நம்ம மல்லிய லவ் பண்ணது, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சது, கடைசில செத்து போனது, இது எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்த வச்சு தான், உன்னால தான் வந்து அவங்க தம்பி இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோவம் ஒரு பக்கம். அதே மாதிரி இந்த கொலையும் நீ தான் பண்ணியிருப்ப அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ முழுசா வந்து தீபிகா நம்புறதுனால தான், இவ்ளோ பெரிய விஷயத்தையும் அவங்க செஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. ஏன்னா விஜய்க்கும், மல்லிக்கும் மிகப்பெரிய சந்தேகமா இருந்தது இந்த ஒரு விஷயம் தான். இந்த மாரி வந்து எதுக்காக இப்படி பண்றாங்க? என்ன? ஏது? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி. ஆனா இப்ப அது நல்லாவே தெளிவா புரிஞ்சு போச்சு. அதே மாதிரி நம்ம மல்லி இருந்துட்டு, இதுக்கு மேல இந்த விஷயத்த நான் சும்மா விட போறது கிடையாது. இதுக்கப்புறம் நான் அவங்கள டீல் பண்ற விதமே வேற மாரி இருக்கும். இத்தன நாளா குழப்பமா இருந்துச்சு. ஒருவேள வந்து பதவி இருக்கிற ஒரு ஆணவத்துல பேசுறாங்களோ, இல்ல வந்து எதுக்காக இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாரி நெறைய எனக்கு குழப்பம் இருந்துச்சு. ஒருவேள நான் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இவங்க கன்ஃபார்ம் பண்ணி பேசுறது மட்டும் தான் ஒரு விஷயம்னு நெனச்சேன். ஆனா உண்மையிலேயே இதுதான் அப்படின்னு தெரியும்போது, கண்டிப்பா அடுத்த விஷயத்த வந்து நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ அந்த பையன் எப்படி நம்ம மல்லி கிட்ட சிக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மல்லிக்கும், விஜய்க்கும் மிகப்பெரிய சந்தேகம். ஏன்னா இந்த சுடர் எதுக்காக அவள கொல்றதுக்கு அவளே கத்தி வாங்கி வைக்கணும் அப்படின்ற டவுட் இருக்கு. அதே மாரி சுடர் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த வீட்டுக்குள்ள வந்து போற யாரோ தான் வந்து அந்த கத்திய அந்த பையன்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதே மாரி அந்த பையன் சொன்னத வச்சு, அது
அது ஒரு லேடி தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா அதே சமயத்துல அது யாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா ராஜேஸ்வரியையும் சந்தேகப்படக்கூடிய ஒரு நிலைமையில வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த நிஷாவையும் சந்தேகப்படக்கூடிய ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. நிஷா எந்த தப்புமே பண்ணல அப்படின்னாலுமே கூட. அப்படி இருக்கும்போது அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி சோஃபாலயே வந்து ஃபோன வச்சுட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கா. ஆனா அந்த ஒரு டைம்ல வந்து அந்த பையன் இருந்துட்டு, அந்த ஏற்கனவே நம்பர்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாரி வந்து ஃபோன் பண்ணி பேசுறான். இந்த மாரி வந்து "நீங்க அந்த கத்திய என்கிட்ட வாங்கிட்டு வர சொன்னதுக்கு காரணம், நீங்க கொலை பண்றதுக்காக தெரிஞ்சு போச்சு. ஒரு கொலைய நீங்க பண்ணியிருக்கீங்க." அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அவன் வந்து இந்த மாரி "எனக்கு வந்து ஒரு ரூ. 10,00,000 வேணும்." அப்படிங்கிற மாரி வந்து மிரட்டுறான். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. கொலை கேஸ் அப்படிங்கிறதுனால. கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ நம்ம மல்லி தான் அந்த ஃபோன எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த பையன் சொல்லும்போது சுடரோட ஃபோட்டோவ தான் காட்டுனான். ஆனா, இவன் டைரக்ட்டா ஃபோன் பண்ணி ராஜேஸ்வரி கிட்ட, அதாவது ராஜேஸ்வரியோட ஃபோன்ல சொல்லும்போது, "டேய் தம்பி, இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்க முடியாது." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, நேரா போயிட்டு அவன புடிச்சு தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து, இப்போ எல்லா உண்மையுமே சொல்ல வைக்கிறாங்க. "இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்க முடியாது. ராஜேஸ்வரி தான் இத பண்ணது. அதாவது அந்த கத்திய வாங்கிட்டு வர சொன்னது." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ராஜேஸ்வரிய பத்தி சொல்றாங்க. ராஜேஸ்வரிய பத்தின உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. இப்ப போலீஸையும் கூப்பிட்டு இந்த ராஜேஸ்வரி தான் அந்த கத்திய வாங்கிட்டு வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இந்த ராஜேஸ்வரிய கோத்து விட ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.